வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் வாழ்வின் யதார்த்தத்தை பற்றியும் விதியின் உண்மை நிலையை பற்றியும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க வலிமை கொண்ட சக்தியும் ஆற்றலும் நிறைந்த பிரபஞ்ச சக்தியினுடைய வலிமையையும் நாம் முதலிலே மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய சக்தியிடம் நாம் ஒன்றுமே இல்லை, நாம் வெறும் துரும்பு கூட இல்லை என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தின் ஆற்றலுக்கும் சக்திக்கும் நாம் வெறும் துரும்புதான். நம்மால் இந்த பிரபஞ்சத்தை எதிர்த்தோ பிரபஞ்சத்தை மீறியோ நாம் எதுவுமே செய்ய இயல முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ எதை செய்வதாக இருந்தாலும், எதை நிறைவேற்றுவதாக இருந்தாலும், அனைத்தும் உன்னால் இயக்கப்பட வேண்டும் என்பது விதி பயணமாகுமே தவிர நீ எதையுமே இயக்க முடியாது. உன்னால் எதுவும் உருவாக்கப்படவும் இல்லை. நீ வெறும் காரண காரியம் மட்டுமே. நீ வெறும் கருவி மட்டுமே. உன்னால் ஒரு கதையின் திரைக்கதையின் நடிகராக உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறதே தவிர நீ எதையுமே ஒரு உருவாக்கத்திற்கான காரணமும் காரியமும் நீ இல்லை என்பதை முதலில் மனமாற உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ எப்போது உணர்ந்து கொள்கிறாயோ நம்மால் எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கவில்லை, நாம் பிரபஞ்ச இயக்கத்தின் வெறும் கருவிதான், நாம் அதில் ஒரு அங்கம்தான் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு என்பது மனப்பூர்வமாகவும் இதயபூர்வமாகவும் உங்கள் மனம், புத்தி, சித்தம், இரத்தம் முதல் கொண்டு உங்கள் அங்கமெல்லாம் அனைத்தும் நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்று அத்தகைய பிரபஞ்ச சக்தியிடம் நீங்கள் மனமாற சரணாகதி அடைய வேண்டும். எப்பொழுது நீங்கள் சரணாகதி அடைகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே இல்லை, நான் வெறும் துரும்புதான் என்று நீங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அப்பொழுதிலிருந்தே நீங்களும் உங்கள் வாழ்வும் சுபிட்சமாக மாறும் என்பது சத்திய வாக்காகும். இதை நான் கூறுவதால் உங்களுக்கு நடைபெறுவதில்லை. உங்கள் மனமும் உங்கள் உள்ளமும் எவ்வளவு தூய்மையாக, எவ்வளவு உண்மை சக்தியோடு உண்மை நிலையை, வாழ்வின் யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைகிறீர்களோ, அந்த நிமிடம் முதல் உங்கள் வாழ்வின் போக்கே மாறிவிடும். ஏனென்றால் உண்மை தெரிந்தவனிடம் பிரபஞ்சமும் பிரபஞ்ச சக்திகளும் வாலாட்டாது. காரணம், தெரியாத ஒருவனுக்கு பல பயணங்களை சுட்டி காட்டுமே தவிர தெரிந்த ஒருவனிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டீர்களெனால் அனைத்துமே பிரபஞ்சத்தின் இயக்கம், பிரபஞ்சத்தின் சக்தி, பிரபஞ்சத்தின் ஆற்றல் என்று உணர்ந்த நீங்கள் எது நடந்தாலும் அதை கண்டு நீங்கள் துன்பப்பட மாட்டீர்கள், அதை கண்டு நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். நல்லது நடந்தாலும் அதையும் மனமாற ஏற்றுக்கொள்வீர்கள், துன்பம் வந்தாலும் அதையும் மனமாற ஏற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் உங்களை சுற்றியும் உங்களை வந்தடையும் அனைத்துமே காரண காரியமின்றி எதுவும் நடைபெறாது என்பது தான் யதார்த்தமான உண்மை. இந்த யதார்த்தத்தை நீங்கள் உணர்ந்துதான் உங்களை நீங்களே சரணாகதி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். எப்பொழுது சரணாகதி அடைந்தீர்களோ, மனதார மனமுவந்து உணர்வுபூர்வமாக நீங்கள் சரணாகதி அடைந்த பிறகு உங்களால் பிரபஞ்சமும் நீங்களும் இரண்டுமே ஒன்றாக கலந்து விடுவீர்கள். அப்பொழுது பிரபஞ்சத்தின் ஏற்ற தாழ்வுகளுக்கு உங்கள் மனமும் புத்தியும் சிந்தனைகளும் எதுவும் இடம் கொடுக்காது. ஏனென்றால் அனைத்தும் சமநிலையில் அடையும். சமநிலை அடையும் போது உங்களுக்கு வாழ்வின் துன்பம், சந்தோஷம் என்று எதுவுமே இருக்காது. சந்தோஷம் வந்தாலும் அதை ஒரு நிமிடம் சிரித்துவிட்டு கடந்து விடுவீர்கள். துன்பம் வந்தாலும் அதையும் ஒரு நிமிடம் துக்கப்பட்டு கடந்து விடுவீர்கள். எதையும் நிலைத்து வைத்திருக்க மாட்டீர்கள். ஒரு நிமிடம் அதிகபட்சம் நீங்கள் உங்களுக்குள் வைத்திருப்பீர்கள். அதன் பிறகு பிரபஞ்சம் இந்த சூழலை நடத்தியிருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டு இதன் பிறகு வரும் அடுத்த நிகழ்வுகளை நாம் சந்திப்போம்.
அடுத்த காட்சிகளுக்கு நாம் நடிக்கச் செல்வோம் என்று நம்மை நாம் தயார் செய்து விடுவோம். பிரபஞ்சம் கொடுப்பது காரண காரியமின்றி எதுவும் இல்லை என்பதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதனால், உணர்ந்து பார்த்ததனால் நாம் எந்த ஒரு வலியும் வேதனையும் நமக்குள் நாம் வைத்திருக்க மாட்டோம். ஏனென்றால் நம் உடல் அனுபவிக்கும் எந்த ஒரு வலியும் நிரந்தரமானதும் இல்லை, நிலையானதும் இல்லை. ஏனென்றால் இந்த உடல் அழியக்கூடியது என்பது அனைவரும் அறிவார்கள். அழியக்கூடிய ஒன்றின் மீது நீங்கள் ஆசா பாசங்கள் வைப்பதும், அதன் மீது அளவு கடந்த பிரியம் வைப்பதும், அதற்காக நீங்கள் பெரும் செலவு செய்து பாதுகாக்கப்படுவதும் அனைத்தும் வீண் என்பதை நீங்கள் உணர்ந்தே இருக்கிறீர்கள். ஆனால் விதிவசத்தால் விதியின் யதார்த்தத்தை உணராத நீங்கள் இத்தகைய அழியக்கூடிய உடலிற்கும் பாசத்திற்கும் அன்பிற்கும் அடுத்தவருடைய அன்பிற்காகவும் நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே யதார்த்த உண்மை. அனைத்தும் நிலையில்லாதது. உங்களை சுற்றி இருக்கிற அனைத்தும் எதுவுமே நிலையில்லாதது என்பதை நீங்கள் தெள்ளத் தெளிவாக உணர்ந்திருக்கிறீர்கள். நானும் உணர்ந்திருக்கிறேன். இந்த நேரத்திலே உணர்ந்த அனைத்து உள்ளமும் ஏதோ ஒரு நிம்மதியையும் மன ஆசையையும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இந்த வீடியோ பதிவை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயம் இந்த வீடியோ பதிவின் முடிவிலே நிச்சயம் உங்கள் மனமானது மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வைத்து மனபாரம் இல்லாமல் சுபிக்ஷமான மன மகிழ்ச்சி நிலையை அடையும். இது பிரபஞ்சத்தின் சத்திய வாக்காகும். அதற்கு முதலிலே நீங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யதார்த்தமான நமக்கு மீறிய சக்திகளின் மீது, பிரபஞ்சத்தின் மீது நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைத்தவுடன் அனைத்தும் நாம் தெளிவாக மனபாரமில்லாத ஒரு நிலையை அடைய முடியும். அதுவே யதார்த்தமான உண்மையும் ஆகும்.